வணக்கம். நாடி ஜோதிடம். இந்த நாடி ஜோதிடம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. பழங்காலத்தில் வாழ்ந்த அகஸ்தியர், சிவவாக்கியர், பிருகு, நந்திவாக்கியர் இது போன்ற மகரிஷிகள் அவர்களுடைய தவ வலிமையினால பிரபஞ்சத்தினுடைய சூட்சமங்களை முழுமையாக அறிந்து இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளும் எப்படி வாழப்போகிறது, வாழ இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய சூட்சமங்கள் என்ன என்பதெல்லாம் அவங்களுடைய ஞான திருஷ்டினால இதை நம்மளுக்கு ஓலைச்சுவடி மூலமாக கொடுத்திருக்காங்க. ஆண் வலதுகை பெருவிரல் ரேகை, பெண் இடதுகை பெருவிரல் ரேகை. இந்த ரேகை ரொம்ப யுனிக். ஒரு ரேகை இன்னொருவருக்கு பொருந்தாது. ஒருவர் பிறக்கின்ற வருஷ மாசம் தேதிகள் பல பேர்கள் பிறக்கலாம். ஒருவருடைய பெயர்கள் கொண்டவர்கள் பல பேர்கள் இருக்கலாம். ஏன் ஒருவரை போல இன்னொருவர் கூட இருக்கலாம். ஆனா அந்த ரேகை யாருக்கும் பொருந்தாத ஒன்று. இந்த ரேகையை மூலாதாரமாக கொண்டு மகரிஷிகள் இதை எழுதியிருக்காங்க. நம்ம கேட்கலாம், இப்ப பிறக்கின்றவர்களுக்கு எப்படி அன்னைக்கே மகரிஷி இதை எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஒரு மனிதன் உடல் அழிவு தரக்கூடியது ஒன்று, உடல் அழிவு தரக்கூடிய ஒன்று. ஆனா அந்த சோல்னு சொல்லுவோம், ஆத்மான்னு சொல்லுவோம். இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அப்ப பிரம்மா நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, நம்ம செய்த பாவ கர்மா என்னவோ அதை ஒரு குடிய வச்சுதான் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்படி படைக்கும் போது நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தையும் நம்மளுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்த அந்த பிரம்மா அதை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்றோம், நம்மளுக்கு தான் சுதந்திரம் இருக்குங்கிறது நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கை முறையை வாழ்றோம். ரொம்ப சுதந்திரமா வாழ்றோம். என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுல நிறைய சொல்லலாம். பாவங்கள் அப்படிங்கிறது நிறைய பிரிக்கப்படுது. அப்படி இஷ்டத்துக்கு வாழக்கூடிய நம்ம, அப்படி வாழ்ந்த நம்ம நிறைய மேற்கொண்டு பாவத்தை சேர்த்துக்கிறோங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை யாரும் உணர்றது கிடையாது. ஏன் இதை சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்மா ஆல்ரெடி பாவம் செய்த ஆத்மாங்கிறாங்க மகரிஷி. அந்த செய்த பாவமே இந்த பிறப்புக்கு காரணமாக இருக்கு. இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு நம்மளை தாண்டிய ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. எங்க இருந்து கிடைக்குது? பிறப்புல வேணா அவங்க குழந்தையா இருக்கலாமே தவிர அவங்க அந்த ஆத்மா பழசு. நம்ம முன்னோர்களுடைய அல்லது நம்மளுடைய ஏதோ ஒரு சோல் தான் மறுபடி பிறக்குதுங்கிறது தான் உண்மை. இந்த நாடி ஜோதிடம் முழுக்க முழுக்க சித்தர்கள் அவங்களுடைய ஞானத்தை கொண்டு வாழ்க்கையில இனிமேல் இப்படிதான் வாழணும், மக்கள் நல்வழியில போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு நம்மளுக்காக கொடுத்த ஒரு பொக்கிஷம். எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்று. நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம நகரத்துக்கு முன்னாடி அவசியம் எல்லாரும் பார்க்கணும். பார்த்தோம்னா பின்னாடி வரக்கூடிய விளைவுகளை தவிர்த்துக்கலாம். நன்றி.